யூகே இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, போன வாரம் வந்து காம்போனன்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல 2 டைப், கிளாஸ் காம்போனன்ட், ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ் பார்த்தோமா. இப்போ அதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம ஒரு நோட் ப்ராஜெக்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம விஷுவல் ஸ்டுடியோல வந்து ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன்னா, டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல், நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்காக ஒரு ஃபோல்டர் யூகே இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்போ இதுல நான் வந்து என்னோட ரியாக்ட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட என்பிஎம் சர்வர், நம்ம இதுல வந்து ஒன்னு என்பிஎம் சர்வர் இல்லைன்னா யான், இது மாதிரி நமக்கான தேவையான பேக்கேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் என்பிஎம் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, npx create react ஆப் அப்படின்னு கொடுத்து எனக்கு வந்து ஒரு ஃபோல்டரா கிரியேட் ஆகணும் அப்படின்றதுனால நான் சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். இப்போ இந்த என்பிஎக்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்பிஎக்ஸ்ங்கிறது என்னன்னா, என்பிஎம்மோட கிராஸ் கம்பைலர் வெர்ஷன் தான். ஓகேவா? என்பிஎம்னா அது வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் நோடுக்கு என்ன சம்பந்தம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்டை வந்து என்பிஎம்ல ஒர்க் பண்ணணும்னா நமக்கு நோடு வேணும். அப்ப நம்ம நோடுங்கிற ஒரு பேக்கேஜை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரியா? நீங்க வந்து நோடை இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நீங்க என்பிஎம் ஆக்சஸ் பண்ண முடியும். நோடு என்பிஎம் ஒன்னானா, நோடுங்கிறது தனி கம்பெனி, என்பிஎம்ங்கிறதும் தனி. ஆனா இந்த என்பிஎம்மோட வேலை என்னன்னா, நோடோட லைப்ரரிஸை எப்படி ஈஸியா நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் அவங்களோட ஒர்க்கே. அதாவது நோட்ல இருக்கிற லைப்ரரிஸை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய வந்து தேவை, நிறைய டேட்டாஸும் ஆகும். பட் என்பிஎம்ங்கிறது அந்த லைப்ரரிஸை எல்லாமே வந்து நம்ம ஆஃப்லைன்ல வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த என்பிஎம்ங்கிறதோட வேலை. நோடோட லைப்ரரிஸை ஈஸியா நம்மளால அக்சஸ் பண்ண கொடுக்குறாங்க. ஓகேவா? அவங்களோட கிளாஸ் கம்பைலர் தான் வந்து இந்த npx. ஓகேவா? இப்போ நமக்கு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் அது இன்ஸ்டால் ஆகட்டும். நோடும் என்பிஎம்மும் வந்து கொலாபரேட்டா தான் நம்ம ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு நோட் ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சிடி சாம்பிள் வந்திருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு யூகே இன்ஃபோடெக்ன்ற ஃபோல்டர்ல தான் இருக்கு. நமக்கு சாம்பிள்ங்கிற ஃபோல்டர் வேணுமா, அதனால சிடி சாம்பிள் அப்படின்னு கொடுத்தா அந்த சாம்பிள் ஃபோல்டருக்கு மாறிடும். இப்போ நம்ம என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? நமக்கு என்பிஎம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்திருக்கும் பேக்கேஜ்லாம் வந்து 2 பேக்கேஜ், நோட் மாடியூல்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்னன்னா, இப்போ நம்ம வந்து பண்ணக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ள வைக்க போறோம். அதாவது இந்த எஸ்ஆர்சி இருக்கா, இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ரியாக்டோட அந்த வெப் பேஜ் ரன் ஆகும். நம்ம இன்ஸ்டால் பண்ணனால இது ரன் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அங்கே பார்த்துட்டு வந்துடலாம். இந்த எஸ்ஆர்சிக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்க போறோம். இந்த ஃபோல்டர் எதுக்காகலாம், நம்ம இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டர்ல வச்சுக்க போறோம். அதுக்காக. சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு எக்ஸாம்பிளா, ஏன்னா நம்ம இப்போ காம்போனன்ட்ஸை பத்தி பார்க்க போறோமா, அதனால காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற பேர்லயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். காம்போனன்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இங்க பாருங்க, வெப்பேஜ் கம்பைல்டு சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சா. இந்த வெப்பேஜ் பாத்தீங்கன்னா இப்போ இங்க ரன் ஆயிட்டு இருக்கும். இதுதான் நம்மளோட ரியாக்டோட பேஜ். இதை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். இப்போ நம்ம எப்படி இதை மாடிஃபை பண்ண போறோம்னா, இந்த app.js இருக்கு பாத்தீங்களா, நான் வந்து காம்போனன்ட்ஸ் நடத்துறப்பே சொல்லிப்பேன், நம்ம பண்ணக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸையுமே வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன காம்போனன்ட்ஸா தான் பிரிப்போம். அது எல்லாத்தையும் கால் பண்ற இடம்ங்கிறது வந்து ஒரு மெயின் காம்போனன்ட் ரூட்டா இருக்கும். அதுதான் அந்த app.jsன்னு சொன்னேன். அப்போ நான் காம்போனன்ட்ஸ்குள்ள கொடுக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமையுமே நான் எங்க கால் பண்ண போறேன்னா, இந்த app.jsங்கிற ஒரு பேஜ்ல தான். அப்போ இதுல நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த டிவிஷன் மட்டும் போதும். இந்த டிவிஷனுக்குள்ள வர ஹெட்டர், இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே பண்ண போறேன். ஓகேவா? அப்ப இந்த டிவிஷன்ல வர எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எரேஸ் பண்றேன்.
ஹெட்டர் வரைக்கும் எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லோகோ இந்த பேஜும் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க, இவங்க எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? இம்போர்ட் லோகோங்கிற ஒரு பேஜை ஃப்ரம், அதாவது ஒரு ஃபங்க்ஷன், லோகோங்கிற ஃபங்க்ஷன் எந்த பேஜில் இருக்குன்னா logo.svgங்கிற பேஜில் இருக்கு அப்படின்ற மாதிரி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸையுமே நம்ம இப்படி தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும். அதில் நம்ம ஒரு 2 மெத்தட் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணலாம், பியூர் ரியாக்ட் மெத்தட்ல என்ன மாதிரி கோட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல கிளாஸ் காம்போனன்ட்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராம் தானே யூஸ் பண்ண போறேன். அப்போ இந்த காம்போனன்ட்ஸ்குள்ள இந்த பாத்தீங்களா, இந்த சிம்பிள் கிளிக் பண்ணா எனக்கு ஒரு ஃபைல் ஓபன் ஆயிடும். இந்த ஃபைல்ல நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் 1 அப்படிங்கிறனால function.jsx அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதாவது ரியாக்டுக்கு JSXனா நம்ம சேவ் பண்ணணும். அதனால function.jsx அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமை நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ரியாக்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணக்கூடிய ஏரியால ஃபர்ஸ்ட் கூட இதாக தான் இருக்கணும். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகேவா? அந்த ரியாக்டை நம்ம டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலே இந்த கோடிங் வந்துடும். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கோடிங் பார்ப்போம், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸை பத்தி சொல்றேன். சரியா? ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்றது, கிளாஸ் ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை பார்த்துட்டு அப்புறமா ஷார்ட்கட்ஸ்க்கு போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போறேன்னா அதனால ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் என்னோட ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு நேம் வைக்கணும். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கிறேன். சாம்பிள். ஓகேவா? என் ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சிருக்கேன்? சாம்பிள். ஒரு அரே பாஸ் பண்ண போறேன். அரே பாஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கர்லி பிராக்கெட் குள்ள என்னோட கோடிங் கொடுக்க போறேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறப்பே சொல்லியிருந்தோம் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு அரேக்குள்ள பாஸ் பண்ணுவோம், அது வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுது. அதனாலதான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒரு அரே கொடுத்துட்டு இதுல வந்து நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு H1 டேக் யூஸ் பண்ணி வெல்கம் அப்படின்னு கொடுக்க போறேன். ஓகேவா? வெல்கம் கைஸ் அப்படின்னு கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கோடை நான் வந்து app.jsக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்ப நான் இங்கிட்ட என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் என்னோட ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துடணும். என்னோட ஃபங்க்ஷன் நேம் என்ன? சாம்பிள். ஓகேவா? இப்போ என் ப்ரோக்ராம் இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த app.js இருக்கு பாத்தீங்களா, இந்த app.jsல நான் வந்து இதை கால் பண்ண போறேன். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இம்போர்ட் என்னோட ஃபங்க்ஷன் நேம் சாம்பிள் ஃப்ரம் ஒரு டாட் வச்ச ஸ்லாஷ், அதாவது நம்மளோட ஒரு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள நம்மளோட ஃபோல்டரை அனலைஸ் பண்றதுக்காக ஒரு டாட் வச்சு ஸ்லாஷ் கொடுத்து நெக்ஸ்ட் நான் அதுல என்ன வச்சிருக்கேன்? காம்போனன்ட்ஸ்குள்ள என்னோட ஃபங்க்ஷன். இதுல வந்து JSX ஃபைலா இல்ல வந்து EJS ஃபைலா அப்படிலாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம அந்த நம்மளோட ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து இதை வந்து எடுத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணா இந்த டிவிஷனுக்குள்ள என்னோட ஃபங்க்ஷனோட நேமை நான் கால் பண்ணணும். அப்பதான் இது எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் க்ளோஸ் பண்றது இப்படியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்ல இப்படி இல்லாம இந்த மாதிரியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 மெத்தடுமே ஒன்று தான். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை ரன் பண்ணி பார்க்க போறோம். மிஸ்ஸிங் செமிகோலன் காட்டுது function.jsxல. நம்ம பார்த்துலாம். இங்க என்ன செமிகாலன் விட்டுருக்கோம்னா இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் சேவ் கொடுத்துட்டு ரன் பண்றேன். எனக்கு ரன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்க ப்ரௌசர்ல ரன் ஆயிருக்கல, இங்க போய் பார்த்தா வெல்கம் கைஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபங்க்ஷன்ல கொடுத்த இந்த கமெண்ட்ங்கிறது app.js மூலமா நமக்கு ரன் ஆகி வந்துருச்சு. இப்போ புரியுதா? ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு. இந்த ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ங்கிறது ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இதுல பியூர் ரியாக்ட் மெத்தடுங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடோட டிஃபரன்ஸை நான் இதுலயே சொல்லிடுறேன். எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா கான்ஸ்டன்ட். இதோட மீனிங்கும் கிட்டத்தட்ட ஃபங்க்ஷனை வந்து குறிக்கிறது மாதிரிதான். இந்த இடத்துல நம்ம லெட்டர் யூஸ் பண்ணலாம், கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நான் என்னன்னா இந்த சாம்பிளுக்கு பக்கத்துல ஒரு ஈக்குவல் கொடுத்து
இந்த அரே பக்கத்துல ஒரு ஈக்குவல் அண்ட் இந்த சிம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? இது எதுக்காகனா நான் வாங்கக்கூடிய எல்லா வேல்யூஸையுமே ஒரு அரே மூலியமா நான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான். என் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் எங்க அசைன் பண்ண போறேன்னா இந்த பிராக்கெட், இந்த அரேல தான் அசைன் பண்ண போறேன். சரியா? இது ரியாக்டோட பியூர் ரியாக்ட் மெத்தட் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். இதை எப்படி நம்ம சொல்லலாம்னா ப்ராப்ஸ்னு சொல்லலாம். அது போக போக வர வீடியோஸ்ல ப்ராப்ஸ் பத்தி பிரீஃபா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. மித்த மெத்தட் எல்லாமே ஒண்ணு. நம்ம வந்து ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்ட் சேஞ்ச் பண்ண போறோம். இந்த இடத்துல அரேங்கிறதுல நம்ம வேல்யூவை இது மூலியமா பாஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரியா? இப்ப நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்பயும் நமக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்ல, அதே மெத்தட் தான். அப்ப ஒரு சாதாரண ரியாக்ட் மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி இருக்கும், பியூர் ரியாக்ட் மெத்தட் எப்படி இருக்கும்னு ரெண்டு மெத்தடுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல கிளாஸ் காம்போனன்ட்ஸோட மெத்தட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.